ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா பா காது பொயின்னு இருந்துச்சு. திவ்யா பயங்கரமான இன்னொரு பாம்பு அக்கிரி. இல்லை இது வந்து பாம்பு அக்கிரி தான் சொல்லி ஆகணும். நம்ம விஜய் பாரதி கத்துவாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் பாயிண்ட்டாக கத்துவாங்க. இப்போ அதுவும் கம்மியாகி போச்சு. ஏன்னா இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுங்க, எல்லாத்துக்கும் கத்தி சண்டை போடாதுங்கன்னு 50வது நாளில் பிக் பாஸ் சொன்னதுலேருந்து அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திவ்யா ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம். அதை ஊதி பெருசாக்கி அதை வந்து முதல் வந்துட்டு 2 பேருன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி கமருதினையும் வினோத்தையும் அங்கே இழுத்து எல்லாரையும் வந்துட்டு ஒன்று சேர்த்து அவங்ககிட்ட சண்டை போட வைக்கிறதுக்கு பிளானை போட்டு கடைசியில் மொக்க வாங்கினா தான் வந்துட்டு மிச்சம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி போக்குற எல்லாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஐபியும் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் 2 வாட்டி அட்டன் பண்ணாங்க. அந்த நகை திருட்டு 2 வாட்டியும் மாடர்ன் சினிமாஸ் கோயிந்தா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்துட்டு அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி. பட் எனக்கு என்னமோ ஒரு டவுட்டு. ஏன்னா இந்த டாஸ்க் வந்து முறைப்படி அவங்க பண்ணலை, அதாவது ரெட்ரோ டீம். அப்படின்னு இருக்கும்போது இந்த டாஸ்கோட நிலவரம், அதாவது லாஸ்ட்டாக வர ஆன்சர் அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படின்னு தான் வருன்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து வச்ச இடம் வந்துட்டு அதை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்குள்ளே வைக்கக்கூடாது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்ற காமன் சென்ஸு. ஏன்னா அங்கே போய் எப்படி தேட முடியும்? ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நகையை கையிலேயே வச்சுருந்துருப்பாங்க, அது இன்னொரு தப்பு. அதனால தான் வந்துட்டு கன்வென்ஷன் ரூமில் வந்து விக்ரம் கேட்டிருப்பாரு, இதை நாங்கள் கையிலேயே வச்சுக்கலாமா, ஏன்னா அவங்க வைக்க சொல்லி சண்டை போடுவாங்க அப்படின்போது அதை பற்றி பதிலே சொல்ல மாட்டார் பிக் பாஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு கண்டிப்பாக கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரெட்ரோ டீம் வந்து தனியாக பேசிட்டு இருக்கும்போது நம்ம கானாவனத்து போகிறாரு, பிரஜன் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு ஒரு நிமிஷம் அப்படின்போது இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிச்சோடனே சரி தனியாக போகலான்னு சொல்லும்போது இவர் கேட்குறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு திவ்யா அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க, அவர்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு கோவம் வருது. அப்போ கோவம் வந்தோடனே நான் இவரை தள்ளினா உங்களுக்கு என்ன கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் நேற்று வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கிடைக்குது பாருங்கள். கமருதீனும் இவங்களும் பேசும்போது இவங்க வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி நல்ல சண்டை. அது அப்போது இது ஒன்றுமே இல்லை, அது நல்ல சண்டை. அப்போ கூட்டு விஜய் பார்வதி தனியாக கூட்டு போகிறாங்க, இப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னன்னு கேட்குறேன் நான். எவ்வளோ அதாவது ஏமாந்தாங்கன்னா என்னென்ன வேலை பாருங்கள். கூட்டு போக அப்பயே சண்டே ஆகுது. அவர் போன்ட்டார், மரியாதையாக பேசுங்க அப்படி இப்படி இல்லைங்க. அப்புறம் உள்ளே போயிட்டாங்க, இவரும் போயிட்டார். நம்ம விஜய் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க திடீர்னு பார்த்தா கண்ணில் தண்ணி வருது. என்னது கண்ணில் தண்ணி வருது, மேலே மிளகாக்களை எதாவது கடிச்சிட்டாங்களா அப்படி பார்த்தா இல்லை நான் அழுகுறேன். எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 2 பேரால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த கேமும் விளாட முடியல, நீங்களாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, எங்களாம் கேட்க மாட்டிங்களா? எவ்வளோ பேருக்கு பிரச்சனைங்க. ஒரு டாஸ்க்கு புக் இது படிக்க முடியல, ஒரு கேப்டனுக்கு பிரச்சனை, ஒரு டாஸ்க்கு எந்த டாஸ்க்லையுமே விளாட முடியல, என்னங்க நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஹோலாக இது பண்ணோன்னே விஜய் பார் இதை வந்து சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போ சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிடணும்ல. விஜய் பார் இது அப்படியே போனாங்க, 2 பேரும் கூட்டு வந்து உட்காரச்சிட்டாங்க. இப்போ பேசுங்க உட்காந்தாங்க. வந்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எல்லாருமே வந்து சபையை கூட்டணும்னு இன்னும் பயம் வந்துருச்சு. அச்சிச்சோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி பேசுவான், உன் தரப்பு நியாயத்தை சொல்லுமா அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து காணவனத்தை ஒரு பக்கம் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னார். இதில் கருமன்னு இவங்க சொல்லியிருக்காங்க, அதையும் எடுத்து சொல்லுங்கள். போன்னு சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்களே, கருமன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும், இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இவர் சொல்லி முடித்தோடனே இவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஏதோ பாயிண்ட் சொல்ல போகிறாங்க பார்த்தா, பொதுவாக நடந்த விஷயத்தில் சொல்லி ஆரம்பித்து சபரிக்கு போகிறாங்க, விஜய் பார்வதிக்கு போகிறாங்க, கமருதீனுக்கு போகிறாங்க. அம்மா இங்கே என்னம்மா சொல்ல வந்தேன்னு கேட்டது. இல்லை நான் அதை தான் சொல்ல வரேன். இல்லையே நீங்கள் அதை சொல்லலைன்னு சொல்லிட்டு சபரி வந்து சொன்னால் சபரிக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஏங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்க, அப்புறம் எல்லோரும் பேசணுமான்னு பேச வேண்டாமா, எங்கள் கருத்து நாங்கள் சொல்லணும்ல அப்படின்னும் போது இவருக்கு விக்ரமுக்கு புரிஞ்சு போச்சு. எந்திரிச்சு பொதுவாக நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏற்ற இறக்க இருக்க தான் செய்யும். ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தவங்க நெகட்டிவாக பண்ணிட்டாங்கன்ட்டு இந்த ஹோல் சீசனில் ஃபுல்லாக அவங்க நெகட்டிவாக தான் பண்ணுறாங்க, நீங்கள் பிராண்ட் பண்ணுறது தப்புன்ட்டு போயிட்டார். ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, நம்ம வந்து சபையை கூப்பிட்டு அவங்கள அசிங்கப்படுத்த நினச்சா இதில் வேறு இன்னொன்று வேறு. எனக்கு தெரியும் இந்த 2 பேர் யார் கூப்பிட்டு வந்தால் எந்த பர்சன்ட் கோழி மூட்டாங்கன்ட்டு, அதை விஜய் பார்த்து பிடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கோழி மூட்டி சொன்னீங்களா, எந்த 2% சொன்னீங்களா, அந்த 2% யார் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க பக்கம். கானாவனத்தை இப்போ கலாச்சிட்டாரு, விக்ரமும் கலாச்சிட்டாரு, கமருதீன் கேட்டதுக்கு பதில் வரல, சபரி கலாச்சிட்டாரு. இவங்க வந்துட்டு அந்த 2 பேர் சொன்னீங்களா, கோழி மூட்டி சொன்னீங்களா, யாரை இப்போ கோழி மூட்டி சொன்னீங்க, அந்த 2 பேரை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க, நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அரோரா பிடிச்சிட்டாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் இந்த இது வந்துட்டு டாஸ்கில் வந்து இந்த கானாவனத்தை வந்து சொல்லியிருப்பாங்க, லேடிஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சம்திங் இவர் போராடுற மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும்
எல்லோரும் கேட்கவே ஆஹா ஒன்று கூட்டிட்டாங்கடா, சோனா போனா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளுக்கு பிரச்சனைடா, ஒரு அழுகிற சீனை போட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் பெட்ரூமில் போய் படுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. சபையை கூட்டின மாதிரி ஆச்சு. எங்கெல்லாம் யோசிக்கிறேன், ஏன்டா எங்களெல்லாம் பார்த்துட்டு வேலை வீட்டுக்கு வராத வெட்டி பசங்க நினச்சிங்களா? சபையை கூட்டுறீங்க, நீங்கள் பாட்டு போயிட்டு உட்காந்துட்டீங்க, இப்போ நாங்கள் எதுக்கே அங்கே வந்தோம்? என்னையா நடக்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம சிரிப்பாக இருந்தது. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த திவ்யாவுக்கு ட்ரிகர் திவ்யான்னு பேர் வச்சுருக்காங்க. நல்லா ட்ரிகர் பண்ணுறது, அவங்க கத்துறது இப்படி தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை அக்யூஸ் பண்ணலான்னு பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு எதிராகவே முதல்ல ஆக்சுவலாக சப்போர்ட் தான் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நேற்று சபையை வந்து அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஆரோராவும் ஆதரையும் திரும்ப கேட்டவுடனே சாய் மறந்துட்டேன் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.